தைரியமும் வீரமும் மிக்க மேசராசி நேயர்களே, இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் சிறந்த ஆண்டாக அமைப்போகிறது. உங்களுக்கு உடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு இருப்பதால், தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுடைய நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறும். வீடு கட்டும் எண்ணம், நிலம் வாங்கும் எண்ணம், இந்த மாதிரியான நல்ல ஒரு விஷயங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு நடக்கப் போகிறது. 7 சனி என்று பயப்பட வேண்டாம். உங்களுக்கு 7 சனி எதுவும் செய்து விடாது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருப்பதால், 12இல் மறந்திருப்பதால் எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. அதனால் நீங்கள் நினைத்த காரியங்களை இந்த ஆண்டுகள் வெகு சிறப்பாக செய்து முடிக்க முடியும். உங்களுடைய இந்த 2026ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய விஷயங்களில் உங்களுடைய எதிரில் உள்ளவர்களையும் உங்களுடைய நட்பு வட்டாரத்திலும் வார்த்தைகளை அளந்து பேசவும், உங்களுடைய வார்த்தைகள் விளங்கமாக போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் வார்த்தைகளையும் வாக்குறுதிகளையும் பார்த்து பேசவும். அதே போல் உங்களுடைய உடற்பயிற்சியை தவறாமல் செய்து வரவும். ஏனென்றால் உங்களுக்கு சனி பகவானுடைய அருளாசி கிடைக்க வேண்டுமென்றால் நீங்கள் உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்ய வேண்டும். உடற்பயிற்சி செய்யும்போது உங்களுடைய சனி பகவானில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் கண்டிப்பாக இருக்காது. அதனால் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். ஆரோக்கியமான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். உங்களுடைய அபிலாஷைகள் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த ஆண்டு தடைகள் விலகும். தடைகள் விலகி ஒரு நல்ல ஒரு அருமையான அமைப்பாற்றலை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் வெளிநாடு போக வேண்டிய கனவுகள் உள்ள நேயர்களுக்கு, கண்டிப்பாக மேசராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு அந்த வாய்ப்புகளை கொடுக்க போகிறது. இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வருடம் சிறப்பாக அமைய மேல்மருவத்தூர் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரியை சென்று ஒரு முறை தரிசனம் செய்து வாருங்கள். முருகன் வழிபாடு உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லாம் நலமே அடையும். இந்த ஆண்டு உங்களுக்கு 60% நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.